சரிங்க, அனைவருக்கும் வணக்கம். நாம கிளாஸுக்குள்ள போகலாம். 21 days கிளாஸ் வந்து 11 days கிளாஸா மாத்தினேன். இந்த 11 days கிளாஸ் வந்து 5 days மாத்தினேன். 5 days வந்து 3 days மாத்தி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த வகுப்பு வந்து ஒரு 5-6 வருஷமா வந்து இது வந்து ஆன்லைன் கோர்ஸா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் தான் வந்து நேரடி வகுப்புக்கு போட்டிருக்கு. இது ஒன்று அறிமுக வகுப்பு. யோகா என்றால் என்ன, தியானம் என்றால் என்ன, யோகாவிற்கும் தியானத்திற்கும் உள்ள வேறுபாடு, யோகாவினுடைய பயன்கள், தியானத்தினுடைய பயன்கள், யோகாவின் 3 நிலைகள் பயிற்சி, உடலில் சார்ந்த யோகங்கள், உடல் சார்ந்த யோகம், மனம் சார்ந்த யோகம். உடலுக்கும் மனதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, சிலபஸ் அப்படியே ரீட் பண்ணிட்டே வந்துடுறேன். ஆன்மாவை சார்ந்த யோகம், உடல், மனம், ஆன்மா, இது 3 சார்ந்தது யோகா நிலைகள் இருக்குது. முத்திரை என்றால் என்ன, அடிப்படை முத்திரை பயிற்சிகள் நம்ம இங்க கொடுக்கறது. வாசி என்றால் என்ன, அடிப்படை வாசி பயிற்சி இங்க தெரிஞ்சுப்பீங்க. நவகிரக தியானம் என்றால் என்ன, நவகிரகத்தை பேஸ் பண்ணி நம்ம மெடிடேஷன் பண்றது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. உடலில் உள்ள சக்கரங்கள், 7 சக்கரங்கள் வந்து என்னென்ன இருக்கு, அது எப்படி எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்றது. சக்கரங்களும் கிரகங்களும், அதாவது உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு, அது எந்தெந்த கிரகங்கள் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சக்கரங்களும் ஒலிகளும், ஒவ்வொரு சக்கரத்துக்கும் என்ன மாதிரியான சப்தங்கள் வந்து நம்ம கொடுக்க போறோம். சக்கரங்களும் முத்திரைகளும், அப்புறம் வந்து பயிற்சி, நம்ம இந்த பேசிக்கா வந்து பயிற்சி செய்வோம். சரிங்களா, இதுதான் வந்து நம்ம இன்றைய காலகட்டத்துல பார்க்க போறோம். கடைசி வந்து 2023 11 நாள் வகுப்பு போயிருக்கோம். அதனுடைய டேட் தான் அங்க இருக்கும், வேற எதுவும் சிலபஸ் அப்படியே மாத்தி இருக்க மாட்டேன். சரிங்களா, 2024 வந்து வேற ஒரு கோர்ஸ்ல போட்டிருப்போம், அதை சேஞ்ச் பண்ணி அதில் போட்டிருப்பேன் நான். இது வந்து பேசிக்கா என்னுடைய விஷயம். இறை வழிபாடு, ஒரு பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடும் இறை வழிபாடு கட்டாயம் இருக்கணும். அந்த இறைவன் அப்படின்றவங்க யாரு, அதுக்கப்புறமா தான் இஷ்ட தெய்வங்கள். இஷ்ட தெய்வம்னா என்னன்னா, நீங்க எப்போது விருப்பப்பட்டு உங்களுடைய புரிதல்ல எனக்கு இவருதான் இஷ்ட தெய்வம், எனக்கு இவருதான் வந்து இதுன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரத்து வந்து இஷ்ட தெய்வமா சொல்லக்கூடியது. அப்போ வந்து நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஜெயினரா இருக்கலாம், பௌத்தமா இருக்கலாம். இவங்கெல்லாம் இஷ்ட தெய்வ வழிபாடுகள். அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அப்போ அது வந்து நம்மளுடைய குலதெய்வமான குலதெய்வம் கிடையாது. சரிங்களா, அப்போ குலதெய்வத்தை தாண்டி தான் நீங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போக முடியும். அப்போ இந்த 4 ப்ராசஸ் அடிப்படை, மாதா, பிதா, குரு, தெய்வம், அதுக்கப்புறமா தான் அந்த இஷ்ட தெய்வத்துக்குள்ள போகும். இப்போ மாதா வந்து தந்தையை காமிப்பாங்க, அம்மா வந்து அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடிப்படை யாரு, அம்மா. அடுத்த நிலை யாரு, அப்பா. அப்பா தான் வந்து குருவை காமிப்பார். ஏன் அப்பா குரு காமிப்பாரு, சிலருக்கு அப்பாவே குருவா இருப்பாங்க. நீங்க ஜோதிடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 9ஆம் இடம் தான் தந்தையா ஸ்தானமா கொடுக்கப்படும். 9ஆம் இடம்ன்றது என்னன்னா ஒரு குருவுடைய ஸ்தானம் தான் 9ஆம் இடம். அப்போ அப்பா வந்து அம்மா தான் வந்து அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்பா தான் உங்களுடைய முதல் குரு, தாயும் முதல் குருவா தான் சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்றது சொல்லக்கூடியது தாய். ஃபர்ஸ்ட் நீங்க இப்படிதான் இருக்கணும், அன்பு யாருக்கிட்ட இது பண்ணணும், இது பண்றதெல்லாம் அம்மா வந்து. 2வது அப்பா. அப்பா வந்து என்ன பண்ணுவாருனாக்கா இதை படிக்கணும்பா, இதை செய்யணுமான்னு சொல்லுவாங்க. அவரு தான் உங்களுக்கு குருவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். பழைய காலத்துல எப்படின்னாக்கா அவர் செய்யக்கூடிய தொழில் அடிப்படையிலே உங்களுக்கு குருவை தேர்வு செய்வார். கரெக்டுங்களா, ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தச்சர் வேலை செஞ்சாருன்னா தச்சர் வேலைக்கு தான் இது பண்ணுவாங்க. இது பண்றாங்கன்னாக்கா ஒரு ஆசிரியரா இருந்தா ஆசிரியர் தான் வந்து நல்ல பெஸ்ட் ஆசிரியரா எடுத்து போவாங்க. ஓவியரா இருந்தா ஓவியர் தான் இருப்பாங்க, ஜோதிடரா இருந்தா ஜோதிடர் தான் எடுத்துட்டு போவாங்க. அப்ப வந்து அந்த நீங்க யாரோ உங்களுக்கு செய்யக்கூடிய குல குரு தான் வருவாங்க. அதுக்கு அடிப்படையில தெய்வங்கள் அதுக்கு மாறும். இப்ப தெய்வங்கள் கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த வேலைக்கு ஏற்ற போல தெய்வங்கள் மாறி இருக்கும். அது அடிப்படையில தான் ஜாதிகள் பிரிக்கப்பட்டது. ஜாதிகளும் மதங்களும் மொழிகளும் பிரிக்கப்பட்டது. இந்த வேலை செய்யறவங்க இந்தந்த இறைவனை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு ஜாதி சண்டை, மத சண்டை, மொழி சண்டையா மாறி இருக்கு. நாம் என்ன வேலை செய்யறோமோ, நாம் என்ன இருமோ, இன்னைக்கு எல்லாமே மிக்சர் ஆகி போச்சு. அப்போ தந்தை வரைக்கும் வந்து அடிப்படை குருவா இருப்பாரு. அதுக்கு மேல நீங்க படிக்க மாறிட்டே இருப்பாங்க குரு. குலகுருலாம் இப்ப கிடையவே கிடையாது. ஏன்னா இது கலியுகத்துல வந்ததுக்கு அப்புறம் குல குரு டோட்டலா எல்லாருக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு.
சில நீங்க தொழில் செய்யறதுக்கு ஏற்ற போல குருக்களை மாத்திட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்ப குருவை நீங்க யார எந்த குரு கிட்ட கத்துட்டீங்களோ அவங்கள என்ன பண்ணக்கூடாது, தினமும் திட்டவோ இதோ பண்ணக்கூடாது. நீங்க வணங்குறீங்களோ இல்லையோ, அவர் உங்களுக்கு ரொம்ப மோசமான குருவா இருக்கிறாரு, உங்க மட்டும் சொல்லியே கொடுக்க மாட்டானோ, நீங்க பொறுமையா என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிடணும். எதனா பண்ணிட்டு போனா போட்டோம், அவருடைய விஷயம் அது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட போய் சண்டை போடுறது, நீ என்ன சொல்லித்தர, நீங்க என்ன பண்ற, இன்னைக்கு எல்லாம் இருக்கிற ஸ்கூல் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. டீச்சர்ஸ் அப்படி மிரட்டுறது, டீச்சர்ஸே இது பண்றது அப்படின்றதெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு உலகமே தெரிய மாட்டேங்குது. குருவை எதிர்த்தவங்க யாரும் வளர்ந்ததா கிடையாது அந்த துறையில ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதனால அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க. அடுத்த ஆப்ஷன் இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு. இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கு குலதெய்வம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. சாரி, குலதெய்வம் நீங்க என்ன தப்பு செஞ்சாலும், என்ன வேண்டுதல் வச்சுட்டு செய்யாத விட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, பிரச்சனையே கொடுக்காது. இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சுட்டு செய்யலைன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? மியூட் பண்ணிக்கோங்க சார் அப்படியே. அதான் அந்த அடிப்படையில தெய்வ வழிபாடு ஒன்னொன்னா வச்சிருக்கோம். இப்ப விநாயகர் வணக்கம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தில் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இறை வழிபாட்டுல முதல் வழிபாடுன்றது விநாயகர் வழிபாடு. ஏன் அப்படின்னாக்கா அவர் தான் மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி. ஓகேங்களா? முதற் கடவுள் யார சொல்லுவீங்க? விநாயகர். அப்போ மூலாதார கடவுள்னாவே யாரு? விநாயகர் தான். உங்களுக்கு இந்த கர்மா இதுக்கு அடுத்தது போறதுக்கு அவர் தான் பிள்ளையார் சுழி போட்டு வழிவகுக்கிறவர். அப்போ அவரை வழிபாடு செய்ய 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 என்ன சரி ஆகுனாக்கா சனி தோஷம் நீங்கும். சனீஸ்வரனுக்கெல்லாம் விநாயகரே ஆஞ்சநேயரை தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப ஏன் சொல்லப்படுதுனாக்கா இவங்க 2 பேரும் தான் உங்க மூல ஆதாரத்தை சரி செய்யறவங்க. மூலாதாரத்தை ஒருத்தவங்க சரியில்லைன்னா என்ன பண்ண முடியாது, அவங்களால அடுத்த ப்ராசஸ் போகவே முடியாது, நெக்ஸ்ட் லெவல் போகவே முடியாது. ஒரு அடுத்த லெவல் ஒரு வீடு வாங்கினா கூட மூலாதாரம் சரியா இருக்கும். அப்போ எல்லா தொழிலுக்கும் எல்லா செயலுக்கும் அடிப்படை யாருன்னா விநாயக பெருமான். ஜோதிடத்தில் அடிப்படை கிரகம் எதுங்க? சனீஸ்வரன் தான். சனி விட்டால் எதுவும் தடுக்க முடியாது, அவர் கொடுத்தாலும் யாரும் தடுக்க முடியாது. அதனால இது ரெண்டும் சரி செய்யணும்னா விநாயகர் வழிபாட செய்யணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது முருகன் வழிபாடு. இந்த முருகன் வழிபாடு யாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய த்ரோட் சக்கரத்தை கொடுக்கிறவர். த்ரோட் தொண்டை குழி சக்கரம்னு வரும், அது பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஃபுல்லா சொல்றேன். இவரை வழிபாடு செய்ய செய்ய பாதுகாப்புகள் உங்களுக்கு அதிகமாகும். ஏன்னா அவர் வீர சேனாதிபதி, சேனைகளுக்கே அதிபதி, தேவ சேனாதிபதினு அர்த்தம். அவரு தேவர்களுக்கே அதிபதி. யாரு? பாதுகாப்புக்கு உண்டான பிளானட் யாருன்னா, கிரகம் யாருன்னா செவ்வாய். அவருடைய அதிதேவதை யாருன்னா முருகர். இந்த முருக வழிபாடு யார் அதிகமா செய்யறீங்களோ உங்களுக்கு சேஃப்டி இருந்துட்டே இருக்கும். காக்கா காக்கா கனகவேல் காக்கா நோக்க நோக்க நொடிட்டு நோக்க தாக்க தாக்க தடையறை தாக்க அப்படின்னு ஒன்னொன்னுக்கு பாக்குறோம் பாத்தீங்களா? அந்த கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லா சொல்றது கண்ணு காது மூக்குல இருந்து ஒவ்வொரு பார்ட்ல என்ன பண்ணிட்டே இருக்கும், பாதுகாப்பு தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அப்போ இவரை வழிபாடு செய்யும் போது உங்க குலத்துக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு கட்டாயம் கிடைக்கும். உடல்ல இந்த த்ரோட் சக்கரம் எதை குறிக்குது அப்படின்னாக்கா கழுத்து கண்ட பகுதியை குறிக்குது. ஒரு உணவு சாப்பிட்டாலும் ஒரு பேச்சு வந்தாலும் இதை மீறி போக முடியாது, மீறி வர்றது. அப்ப இங்க நின்று உங்களுக்கு என்ன பண்ணும், பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு உணவு சாப்பிட்டீங்களா, சிவபெருமான ஆழகால விஷத்தை அருந்தும் போது எங்க நிக்குது, இப்படி குடிப்பாங்க போய் தாய், இதுக்கு மேல உள்ள போக கூடாது. உள்ள போனா உயிரினங்கள் செத்து போயிடும். வயிறுக்கு போனாதான் வயிறு தான் உயிரினமா சொல்லுவாங்க. வயிற்றுக்குள்ள போனாதான் என்ன ஆகும், அங்க இருந்து உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். விஷம் உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், பாடியில இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் எனர்ஜி கன்வெர்ட் ஆயிடும். அப்ப அந்த ப்ராசஸ் அடிப்படையில தான் இது த்ரோட் சக்கரம் யாருக்கு கொடுக்கப்படுது, முருகப்பெருமானுக்கு. பாதுகாப்பு சக்கரம், நம்மளை பாதுகாக்கக்கூடிய இறைவன் அவர் தான். சரிங்களா? அதனால இவர் வழிபாடு செய்ய செய்ய குடும்பம், ஃபேமிலி, பிசினஸ்,
நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நிற்பார், வந்து துப்பார். அதுக்கு முன்னாடி எல்லாம் வேல் தான் முன்னாடி போட்டு போவாங்க. வண்டியில யாருக்கிட்ட வேல் தான் நின்றுட்டு இருக்கும். இன்னைக்கு கொடி பறக்குது, ஆனா முன்னாடி வேல் தான் பறக்கும். ஓகேங்களா? சேவல் கொடி இருக்கும், இல்ல வேல் இருக்கும். எதுக்குன்னா அவருடைய பாதுகாப்பு முன்னாடி எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் விஷயம். அப்போ அவருடைய ஸ்லோகம் சொல்லிடுறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழியும் கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோலை போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேலே மலரடி போற்றி போற்றி. ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யும் போதும் இல்ல ஒரு நபரை பார்க்கும் போதும் போற்றி சொல்லணும். எடுத்த உடனே ஐயோ வந்துட்டானா இவன் அப்படியா அப்படின்னு யாரையும் என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. வாங்க ஐயா உட்காருங்க, எதிரியா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் உபச்சாரம் செய்யறது அப்படின்றது நம்மளுடைய தமிழருடைய அடிப்படை ப்ராசஸ். அபச்சாரம் செய்யக்கூடாது. எதிரியா இருந்தாலும் நம்ம 63 நாயன்மார்கள் 2 பேருடைய கதை, தன்னை நாடி வந்தவங்களை தன்னுடைய இனங்கள் எதிர்க்கும் போதும் அவரை கூட்டிட்டு போய் அந்த சிவனடியாரை கூட்டிட்டு போய் வெளியில விட்ட அந்த கதை இருக்குது. எல்லாம் தன்னுடைய யாரு சொந்த பந்தத்தை கொன்று எடுத்துட்டு போய் வெளியில விட்டு வருவார். எதிரின்னு தெரிஞ்சோம் அவர் முதல்ல குத்த வரும்போது அது தடுத்து காப்பாத்தி இதுக்கு மேல நீ வெளியில போயிடு, என்னை நம்பி வந்துட்ட, சிவனடியாருடைய கோலத்துல வந்துட்ட அப்படின்றது ஒருத்தருடைய கதை. இன்னொருத்தருடைய கதை எப்படி இருக்கும்னாக்கா 63 நாயன்மார்ல அவரும் ஒருத்தர். இறை சேவையில உயர்ந்தவர் அவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு யார் வந்தாலும் தங்கிட்ட இருக்கு கொடுத்துடணும். அது உணவா இருந்தாலும் சரி, மருந்தா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சேவை செஞ்சுட்டு இருப்பார். ஒரு நாள் என்ன பண்றாரு இந்த ஆளு சிவபெருமான், அந்தன வேடம் பூண்டு இல்ல சாதுக்கள் வேடம் பூண்டு என்ன பண்ணாருன்னா சிவ வழி அந்த சிவ லட்சணங்கள் சொல்றாங்க, ருத்ராட்சம் பட்டை இதெல்லாம் அணிவிச்சுட்டு என்ன பண்ணுவாருனாக்கா வீட்டுக்கு போவார். ஒரு இரவு நேரத்துக்கு போவார், பசிக்குது அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் இவர் வெளியில கிளம்பும்போது இவர் வந்தவொடனே பார்த்துட்டு ஏமா இவர் எதை கேட்டாலும் கொடுத்துரு, உபவாசம் என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருந்தாங்க. இந்த ஆளு வேற ட்விஸ்ட் வச்சிருவாரு. என்ன பண்ணிடுவாருனாக்கா வந்த உடனே சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அசதியா இருக்கு, கொஞ்சம் உடம்புலாம் குடிச்சு விட்டா நல்லா இருக்கும், கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிடுவாரு. இந்த அம்மா ஒரு ஹஸ்பண்டோடைய வார்த்தையை மீற முடியல. இன்னைக்கு இருக்கிற ஹஸ்பண்ட் எல்லாம் தூக்கி போட்டு உதைக்கிற அளவுக்கு நம்ம உலகம் ஓடிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆச்சுனாக்கா கணவனே கண்கண்ட தெய்வம் ஆகி போச்சு, இவர் சொல்லிட்டாரு அப்படின்ற அளவுக்கு என்ன ஆச்சுனாக்கா ஒத்துப்பாங்க. அவரும் வேலையை முடிச்சுட்டு வருவாரு. வந்து உடனே பார்த்த உடனே அந்த அம்மா ஓரமா போய் நின்றுடுவாங்க. இவர் அப்படியே சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருவாரு. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா லைட்டா நடந்த சூழ்நிலையை புரிஞ்சுப்பாரு. அப்புறம் அவர் சொல்லுவாரு, இந்த விஷயம் நீ செய்யாது இருந்தாதான் உன் மேல கோச்சிருப்பேன், நீ செஞ்சதுனால இன்று முதல் நீ அவனுடைய துணை, நீ அவரோட போயிடு அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க போகும்போது சில பிரச்சனைகளை தாண்டி போகும்போது அங்க போய் இறைவன் எல்லையில காட்சி கொடுப்பாரு. இறை பக்தினா என்ன தெரியுங்களா? எவ்வித பிரதிபலமும் எதிர்பாராம கொடுக்கறத இறைபக்தி. நமக்கு சொத்து கொடுத்தாதான், நமக்கு வீடு கொடுத்தாதான் நான் கோயிலுக்கு வருவேன், எனக்கு நல்ல வேலை கொடுத்தாதான் கோயிலுக்கு வருவேன். கடவுள் சோதிப்பார், அடிப்படையில வேலை கொடுக்காம சோதிப்பார், உடல் உபாதைகளை கொடுப்பார், மன பிரச்சனைகளை கொடுப்பார். கடவுள் கைவிட மாட்டார், எந்த தெய்வமும் கைவிடாது. நீ உங்கள் பாதையில என்ன மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபாடு செய்யறீங்கன்னு தான் விஷயம். அப்போ என்ன பண்ணணும்? இறை பக்தியை ஆத்மார்த்தமா செய்யணும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று வச்சு பண்ணக்கூடாது. அப்ப அப்படி செய்யும் போது இறைவன் கூட இருந்து கடைசி காலம் வரைக்கும் சோதிப்பார கண்டு அவருக்கு தெரியும், இவ்வளவுதான் இவன் தாங்குவான், அதுக்கு மேல இவன் தாங்க மாட்டான் அப்படின்னு உங்களை விட்டுடுவார். அதே போல தியான பயிற்சி வரைங்க பாத்தீங்களா, இந்த யோக பயிற்சி, தியான பயிற்சி, ஜோதிடம், நல்ல மருத்துவம், இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை வச்சு செஞ்சிருவார். ஏன்னா இது இறை கலைகள். இப்ப நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு கலைகளும் சிவன் சக்திக்கு உபதேசம் செஞ்சா மாதிரியும், சக்தி முருகப்பெருமானு கொடுத்தா மாதிரியும், முருகப்பெருமான் நந்திய தேவர் கொடுத்தா மாதிரியும், நந்தி தேவர் 4 பேருக்கு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். அவங்க கிட்ட தான் நமக்கு வந்தா மாதிரி இருக்கும். சிலர் குரு தட்சிணாமூர்த்தியிடம் இருந்து அந்த 4 குரு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சீடர்கள் கொடுத்தா மாதிரி அவங்க மூலியமா வந்தா மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு கலைகளும் அவருடைய அனுபவத்திலிருந்து கொடுத்தா மாதிரி. இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு. தியானம் பண்ணால் உங்களுக்கு அனைத்தும் உண்மைத்துவம் புரியும்.
என்ன சூட்சமம் அப்படின்னா, இறைவன் சிவன் அப்படின் போது சக்கரத்தில் துரிய சக்கரம். என்ன சக்கரம்? துரிய சக்கரம். இது அம்பாள் சக்கரம், இது முருகன் சக்கரம். அப்போ தியானம் பண்ண 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 உங்களுக்கு ஞானத்தின் வழியாக சக்திக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி பண்ணும்போது அது இங்க வந்து உள்வாங்கி வெளிப்படும். புரியுதுங்களா? அப்போ இதுவும் உங்களுக்கு சூட்சமாக சொல்லப்பட்ட ஒன்று, அப்படியும் நடந்திருக்கலாம். அப்போ ஒரு விஷயத்துக்காக ஆழ்ந்து பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் அதனுடைய உண்மைத்துவம் தெரியும், மெய்ஞான உணர்வு கிடைக்கும். அது வரைக்கும் அவங்க சொல்றது இவங்க சொல்றது, இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா எனக்கு புரிஞ்சதான் உங்ககிட்ட சொல்றேன், கரெக்டா? நீங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு புரிஞ்சதான் அடுத்தவங்க எடுத்துட்டு போவீங்க. அந்த அடிப்படையில் அவங்க உங்களுடைய அனுபவம் தான். அப்போ ஒரு இடத்துல போய் படிக்கணும், கொஞ்ச காலம் அங்க கத்துக்கணும், சேவை செய்யணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். குழந்தைங்களை கூட ஜாதகம் எப்போ எந்த வயசுக்கு அப்புறம் பார்க்கணும்னாக்கா 12 வயசுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஏன்? அந்த 12 வயசு வந்து அந்த குழந்தையால சுய சிந்தனையா இருக்க முடியாது, நினைச்சதெல்லாம் ஆசைப்படும். அது வரையும் பெற்றோருடைய சிந்தனை தான். அதனாலதான் 12 வயதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? ஜாதகம் பார்க்கணும்னு வாங்க. அப்பதான் அதுக்கு வேலை செய்யுமா, கிரகமே வேலை செய்யுமா. அது வரைக்கும் வேலை செய்யாதான். அது வரைக்கும் தாய் தந்தையோடைய இதுதான் வேலை செய்யணும். அது போலதான் நம்மளுடைய இதுவும். பயிற்சி செய்யற வரைக்கும் இறைவன் உங்களுக்கு கூட இருப்பார். ஒரு குறிப்பிட்ட காலம் பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் ராஜா நிற்கும் போது விட்டுருவார். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, விட்டுட்டு உடனே நம்ம அங்க போய் ஸ்தம்பிச்சிருவோம். நீங்க ஓரளவுக்கு ஜென்யூனா போயிட்டீங்கன்னா கூட இருந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இல்ல நான் தான்ற ஒரு தனி ஆணவன்ற ஒரு மலம் உருவாகும் போது என்ன ஆகும்? போச்சு. சரிங்களா? அடுத்தடுத்து போவோம். அப்படி அடுத்தது ஜென்ரலா அம்பாளுடைய ஒரு மந்திரம் கொடுத்துருப்பேன். சக்தி இல்லாம எதுவுமே கிடையாது. சிவன் இருந்தாலும் சக்தி இருந்தாதான் நடக்கும். ஒரு சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லப்படும் அப்படின்னாக்கா, இந்த ஃபேன்ன்றது யாரு? சிவம். இந்த ஃபேன்ன்றது யாரு? சிவம். அது சைலண்டா தான் இருக்கும். கரண்ட் தான் சக்தி. அது போனாதான் அது ஓடும். சிவம் கம்முன்னு தான் இருப்பாரு மெடிடேஷன் கோலத்துல. உள்ளுக்குள்ள டக்குன்னு ஒரு ஞானம் வரும் பாருங்க, எழுந்து போற அந்த வேலையை செய்தான்ட்டு. அதுதான் சக்தி. அந்த நேரத்துல ஒரு பவர் தான். அந்த எழுந்துக்கிறது, போறது, செய்ய வைக்கிறதெல்லாம் சக்தி. அப்பதான் அதனால்தான் அர்த்தநாதீஸ்வர தத்துவத்தையே கொடுத்தாங்க. ரெண்டும் கரெக்டா இருக்கும் உடம்புல. உடல் பாகத்துல ஒரு பாதி சிவமாகவும் ஒரு பாதி சக்தியாகும். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் பொழுதுதான் அந்த செயல்னாகும் மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தும். அதனாலதான் உடம்புல ஓடுற சுவாசமே வலது சுவாசம் ஆண் சுவாசமாகவும் இடது சுவாசம் பெண் சுவாசமா எடுத்துட்டு வந்தாங்க. இது பக்கம் வலது பக்கம் ஃபுல்லா என்னதுங்க? சிவ தத்துவம். இடது பக்கம் ஃபுல்லா சக்தி தத்துவம். அப்ப நம்ம உடம்பு அந்த தத்துவத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. மந்திரங்கள்ல முக்கியமான மந்திரம் அப்படின்னும் போது பஞ்சாட்சர மந்திரம் தான் அடிப்படை முக்கியமான மந்திரம். பஞ்சபூதத்தையே இயக்கிறது பஞ்சாட்சர மந்திரம். அது அடிப்படையா தான் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு உருவமும் கொடுத்தாங்க ஒவ்வொன்றுத்துக்கும். அந்த அடிப்படையில தான் வந்து யாகங்கள் நடத்தப்படுது. ந ம சி வா ய இப்படி சொன்னா நில தத்துவத்தை ஆக்டிவேஷன் பண்ணும். ம சி வா ய ந நீரை ஆக்டிவேஷன் பண்ணும். சி வா ய ந ம ஷீனா நெருப்பு. அந்த முதல் எழுத்தை போட்டு உச்சாரணம் செய்யும் போது நெருப்பு ஆக்டிவேஷன் பண்ணும். வய நம சிவான காற்று. அதனாலதான் வாசி யோகம்னு வச்சிருக்கும். அப்போ வா ய ந ம சி காற்று தத்துவத்தை உருவாக்கும். யானா ஆகாயம். ஓகேங்களா? யனம சிவ அப்படின்னும் போது ஆகாய தத்துவத்தை வேலை. இது எல்லாராலையும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. அவரவருடைய பிறப்புல நீங்க என்ன தத்துவத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த தத்துவத்துக்கு அடிப்படையில நீங்க சொல்லும் போதுதான் உங்க வைப்ரேஷன் அதிகமாகும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் நீர் தத்துவத்துல பிறந்துட்டாருங்க. அந்த நீர் தத்துவத்துல பிறந்தவங்க நெருப்பு தத்துவம் பண்ண என்ன ஆகும்? எப்பவுமே புகைச்சலாவே இருக்கும். கரெக்டா? அவரு செய்யற மந்திரமும் வேலை செய்யாது. உடல் உபாதைகளும் ஆப்போசிட்டா இருக்கும். எல்லாத்துக்கும் அது என்ன பண்ணிட்டு இருக்கும்? சண்டை போட்டுட்டே இருக்கும். அப்போ நீங்க என்ன செய்யறீங்களோ
அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதுக்குண்டான சரியான மந்திரங்களை தேர்வு செய்யணும், உச்சாரணம் பண்ணணும். 10,000 முறை, லட்சம் முறை, கோடி முறை சொல்ல 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 உங்க வைப்ரேஷன் அப்படி குவாலிட்டியா மாறும். நீங்க சொன்னா நடக்கும், யதார்த்தமா சொன்னா நடக்கும். அது பவர்ஃபுல்லானது. இது பஞ்ச இந்த மந்திரத்திலேயே பஞ்ச பட்சி அப்படிதான் உருவாக்கப்பட்டது. பஞ்ச பட்சி எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா, பஞ்சபூதங்களுடைய அடிப்படை இயக்கமே பஞ்சபட்சி தான். அது பஞ்சபூத இயக்கம் சொல்லணும், பஞ்சபட்சியா மாத்திட்டாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பூதம் இந்த இடத்துல கிழக்குல, மேற்குல, தெற்குல, நடுவுல, சைட்ல இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்றது இயக்கத்தை கொடுக்கும். அப்படி இயங்கும் போது என்ன நடக்கும்னாக்கா, ஒருத்த அனாதியாக ஒரு கூட்டத்திற்குள் மாட்டிட்டாலும் அவன் வாசியோ பஞ்சபட்சியோ தெரிஞ்சிருந்தா அந்த கூட்டத்துல அவனால் ஜெயிச்சுட்டு ஓடிட முடியும். ஏன்னா பஞ்சபூத இயக்கத்தை அவனால தெரிஞ்சிடுச்சு. அவன் எங்க நிக்கணும் எங்க நிக்க கூடாதுன்னு அவனுக்கு அடிப்படை ப்ராசஸ் தெரியும். அப்ப நிக்கும் போது அவனை யாராலும் பிடிக்க முடியாது, அவனுடைய பேச்சு இடந்து. மீட்டிங் போடுறாங்களா, பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் போடுவாங்களா, அங்க ஒருத்தன் வந்து நல்லா பேசி ஜெயிச்சுட்டு வந்துடுறானா, அப்படின்னும் போது அந்த சூழ்நிலையை அறியணும். அத பழைய காலத்துல போரா இருந்தாலும் சரி, ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் சரி, இருக்கைகள் அமர்த்துவாங்க. இவர் இங்கதான் உட்காருவாரு, இவர் இங்கதான் உட்காருவாரு, இந்த இடத்துல தான் இவருக்கு ஃபேவரட் அப்படின்ற மாதிரி இருக்கைகளை அமர்த்துவாங்க. இப்ப நட்புவா இருந்தாக்கா அதுக்கேற்ற போல இருக்கை அமர்த்துவாங்க. ஓகேங்களா? பகையா இருந்தா என்ன பண்ணுவாங்க, நான் இங்கதான் போடுவேன்னு போடுவாங்க. பாத்துருப்பீங்களா? ஏன்னா அவனுடைய பஞ்சபூத ஆற்றல் எங்க வீழ்ச்சியா இருக்காங்க தூக்கி போடுவாங்க. பஞ்ச பட்சியினுடைய பஞ்சபூதத்தினுடைய இயக்கம் அததான் இந்த நமசிவைய. நம்ம இது டெய்லி நமசிவைய சிவைய நம்ம வைய நம சிவ நம சிவ அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் என்னுடைய இயக்கத்துக்கு சொல்றேன். அது உங்களுக்கு சரியாகும்னா சொல்ல முடியாது, உங்களுக்கு மாறுபாடு இருக்கலாம். அதனால அதையும் சரியா பார்த்து மந்திரங்கள் சொல்லும் போது ஒவ்வொன்றும் பார்த்து சொல்லணும். என்ன மந்திரத்துக்கு முன்னாடியும் ஓங்கார மந்திரம் போடாம சொல்லக்கூடாது, இல்லைன்னா ஸ்ரீ மந்திரம் போடாம சொல்லக்கூடாது. ஓம்ன்றது அம்பாளுடையது, ஸ்ரீன்றது மகாலட்சுமியுடையது. இந்த ரெண்டு சக்தி இல்லைன்னா வேலை கிடையாது. சிவனுக்கு வேலை கிடையாது, பெருமாளுக்கு வேலை கிடையாது. அதான் சொல்லியிருப்பாங்கல்ல, பெருமாள் இல்ல செல்வம் போச்சு அப்படின்ட்டு. சரி, மகாலட்சுமி இல்ல செல்வம் போச்சு அப்படின்ட்டு. அடுத்தது குரு வணக்கத்துக்கு எடுத்துட்டு போவேன். எப்போதும் குரு வணக்கம் நீங்க வணங்குற எந்த தெய்வமா இருந்தாலும் அதுக்கு நான் உறுதுணை இருக்க மாட்டேன். நான் குரு தட்சிணாமூர்த்தி ஆதி குருவை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால குரு தட்சிணாமூர்த்தி மந்திரம் ஸ்லோகத்தை இது பண்ணேன். ஓகேங்களா? அது போல உங்களுடைய குரு யாரோ அவருடைய பேர் சொன்னா கூட போதும். நீங்க அவருடைய மந்திரம் இல்லைங்க நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க. சரிங்களா? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ ஆதி குருவே நமக. ஆதி குரு ஆட் பண்ணிருப்பேன். குரு பிரயோ நமன்னு சில இடத்துல வரும். அடுத்தது நவ கிரகங்கள். இந்த மனுஷ வாழ்க்கையே இப்படி போறதுக்கு காரணம் யாருங்க? இந்த கிரகங்கள் தான். இல்லைன்னா எல்லாம் நியூட்ரலா போகும். யாரையும் பகச்சிக்க மாட்டோம், யாரையும் கோவப்படுத்த மாட்டோம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம், எந்த ஒரு விஷயமும் போவாது, திருட மாட்டோம், கொள்ளையடிக்க மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், ஏமாத்த மாட்டோம். இதெல்லாம் அடிப்படை ப்ராசஸ் யாரு? இந்த கிரகங்கள் செய்யற அடிப்படையான வேலை தான் நவகிரகம். சரிங்களா? அப்போ நவகிரகத்தை பொறுத்தவரையிலும் என்ன செய்யும் உங்களுக்கு? அவரவர் கர்ம அடிப்படையில் அவரவர் செய்த பாவ புண்ணிய அடிப்படையில தான் அது என்ன பண்ணுது, நல்லது கெட்டதை செய்யும். அவங்களுக்கு வேலை கிடையாது உங்களுக்கு கெட்டது செய்யணும், எந்த கிரகமும் செய்யாது. 9 நவகிரகத்தினுடைய தத்துவத்தையும் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சூரியனா அரசியல்வாதி, அரசியலை ஏமாத்திருக்கலாம், பொய் சொல்லிருக்கலாம், திருடி இருக்கலாம், அப்பனை அடிச்சிருக்கலாம், கொன்னு இருக்கலாம், இல்ல ஏமாத்திருக்கலாம், நல்லது செஞ்சிருக்கலாம், உயர் அதிகாரிகளை ஏமாத்திருக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் பதவியே கிடைக்காது, அப்பா இருக்க மாட்டார், அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்காது, அரசியல்வாதி ஆக முடியாது. இது எல்லாம் நல்லதா செஞ்சுட்டார். ஃபுல்லா அரசியலுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, வளர்க்கறதுக்காக கஷ்டப்பட்டிருக்காரு, அரசாங்கத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காரு,
தன்னுடைய தந்தை எதுவுமே கொடுக்கலனாலும் அந்த தந்தைக்கு கடைசி வரலும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு, கடைசி வரலும் தன் குழந்தைய போல பார்த்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் சூரியன் உங்க ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருப்பார். உங்களுக்கு பிறந்து கொஞ்ச நாள் ஆரம்பத்தில் சிறு சிறு கஷ்டங்கள் பட்டாலும் நல்ல அரசாங்க உத்தியோகம், நல்ல பதவி, திடீர்னு அரசியல்வாதி ஆகிறது, டக்குன்னு லாட்டரி டிக்கெட் வச்ச மாதிரி போய் நல்ல போஸ்டிங்ல உட்காருது. இந்த மாதிரி ஆப்ஷன் எங்க கிடைக்குனாக்கா அந்த கிரகத்தினுடைய தன்மை உங்களுக்கு சரியா இருக்கும் பட்சத்தில் தான். அதே போல 9 கிரகமும் அது அடிப்படை சொன்னது என்ன சொன்ன ஆரம்பத்துல, சனி சனி ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா கர்மா நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும், மற்றது கிடைக்குதோ இல்லையோ ஊரு சுத்தி சொத்துக்கள் இருக்கும், ஆள் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, மந்தமா இருக்காது, பேரும் புகழும் கிடைக்கும், சனி நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அடிப்படை ப்ராசஸ். இது நல்ல நாலேஜ் இருக்கும், அறிவாளியா இருப்பாரு, பதவி கிடைக்காது, சரியான இது கிடைக்காது, அந்தஸ்து கிடைக்காது. இதுக்கு அடிப்படை ப்ராசஸ் என்ன? நாலேஜ்ன்றது குருவும் புதனும். சனி சரி இருக்காது, சூரியன் சரி இருக்காது, ஜாதகத்துல கிடைக்காது பெருசா. இதுதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிப்படை. அவங்களுடைய பாசிட்டிவ் இது. நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நாதன் உள் இருக்கை. நாதன் யாருங்க? சிவன், இறைவன் சிவன். அப்ப நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நாதன். அப்ப நாதன் உள்ள இருக்கிறான்னு தெரிஞ்சாதானங்க வேலை செய்வாரு. எல்லாருக்குள்ளயும் நாதன் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நீங்களும் சிவன் தான், நானும் சிவன் தான். அந்த சிவத்தை புரியாத வரைக்கும் அது எப்படி வேலை செய்யும்? பக்கத்துல பெரிய ஒரு கேடயம் இருக்கு, எதுல துப்பாக்கி எடுத்து தப்புன்னு சுடுறான், அது எடுத்து முன்னாடி வச்சா தானே தடுக்கும். எல்லாருக்குள்ளே அப்படிதான் இருக்குது. கேடை இருக்கு, என்ன சுடாதானே எப்படி சுடும்? சுடாது இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற சிவனை தெரிஞ்சாதானே உங்களுக்கு கிரகத்தினுடைய எனர்ஜியை வந்து பாசிட்டிவா மாற்றும். அவர் உணராத பட்சத்தில் நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நாதன் உள்ள இருக்கையில பேசிட்டே இருந்தா எங்க இருந்து வேலை செய்யும்? இன்னொரு இது, நட்டக்கல்லு சுத்தி வச்சு 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து முனம நின்று பேசும் மந்திரம் ஏதான் நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில். கோயில்ல எடுத்து போயிட்டீங்க, கருவாரியில சிவனை வச்சுட்டீங்க, கல்ல நெட்டு வச்சுட்டீங்க, சுத்தி வந்து ஏதோ மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கீங்க, உள்ள சிவன் இருக்கிறான்னு இல்லாம இங்க நினைச்சுட்டு சுத்திட்டே, ஐயோ பிசினஸ் என்னாச்சோ, ஐயோ வேலை என்னாச்சோ, அவன் என்ன திட்டுவானோ, என்ன பண்ணுவானோ, அப்படியே சுத்திட்டே வந்துடுறது. உள்ள இருக்கிற இறைவனை பத்தி நினைக்காம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்க வேலையே செஞ்சுட்டு கடவுளை ஆத்மார்த்தமா நினைச்சீங்கன்னா கடவுள் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் பண்ணுவார். புரியுதுங்களா? கோயிலுக்குள்ள போயிட்டு போன நோக்கத்தை மறந்துட்டு எதை செஞ்சாலும் நோ யூசஸ்.